ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக அது டின்னர்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான். இது ஒரு ஃபேமஸான பேக்கரி ஷாப்பு, அதுவும் இந்தியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கரி ஷாப் நம்ம ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த ஷாப்பு நம்ம மலேசியாவில் கோலாலம்பூரில், அதாவது பிரிஃபில்ங்கிற இடத்துல லிட்டில் இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போன்னு ஓப்பன் பண்ணலை, இது ஓப்பன் பண்ணி பல வருஷம் ஆகுது. பட்டு நாங்கள் வர்றதுக்கு இன்றைக்கி தான் வந்து சான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே போயிட்டு வரலாமே அப்படின்னு, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு மாதிரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ரீசனும் இருக்குது எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, வந்து நம்ம சிஸ்டருக்கு, அதாவது நம்ம அனிஷா குட்டிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அப்படியே நம்ம அங்கே போய் ஒரு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பேக்கரி ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பிரிக்ஃபீல்டில் சென்ட்ரல் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற அது வந்து ஒரு நியூ பில்டிங்கு. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை முன் சைட்டே இருந்தால் பார்த்தா தெரியாது, ஆக பின்னால் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையோட பேர் வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், மாஸ்டர் பேக்கரி. நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அதே பில்டிங்கில் இன்னொரு பேக்கரி ஷாப்பும் இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸானது தான், மெட்ராஸ் பேக்கரி ஷாப்பு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷாப்பு இருக்குது. ஒரு 3-4 ஷாப்புக்கு அடுத்து இந்த மாஸ்டர் பேக்கரி ஷாப் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டுலாம் கிடையாது. அதாவது வந்து ரைஸு, அப்புறம் பிரியாணி, அந்த மாதிரி ஃபுட்டுலாம் வெரைட்டிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா வந்து தோசை வகைகள், எல்லா தோசை வகையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, அப்புறம் வடை, ஆனியன் பக்கோடா, அப்புறம் ட்ரிங்க்ஸில் வந்து எல்லா வித ட்ரிங்க்ஸும் இருந்தது. கோல்டும் இருந்தது, ஜூஸ் வகைகள் இருந்தது. அப்புறம் வந்து மசாலா சாய், நார்மல் சாய், அப்புறம் ப்ரூ காஃபி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பாதாம் மில்க்கு. ஸோ முன்னாலேயே நீங்கள் பார்க்கவே டக்குன்னு தெரியல, அதான் வந்து பாதாம் மில்க்கு. அப்புறம் கேக்கு, அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது வெரைட்டி. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட இருந்தது. பட் நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்ட்டா, மசாலா தோசை தான் வாங்கினது. ஆக்சுவலாக அதுவும் நம்ம ஸோ மெனி டைம் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதேன். பட் வேறு என்ன வாங்குறது அப்படின்னு வந்து சாய்ஸ் தெரியல. ஸோ மசாலா தோசை வாங்கிட்டு, அப்புறம் பாதாம் மில்க்கு, அப்புறம் மேங்கோ லஸ்ஸி, அப்புறம் கேக்கு, முக்கியமாக கேக்கு வாங்கணும்ல சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ கேக் வந்து ஒரு பெரிய ஃபுல் கேக் அந்த மாதிரி வாங்கலை, ஜஸ்ட்டு ஸ்மால் பீசஸ் ஸ்லைஸ் அந்த மாதிரி தான் வாங்கினது. ஒவ்வொரு ஆளுக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட்டில். அப்புறம் சமோசா அந்த மாதிரி தான் வாங்கினது. ஸோ பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக போச்சு. அப்படியே அந்த சுகரை வந்து மேலே அப்படியே தூவி விட்ட மாதிரி இருந்தது. நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம சாப்பிடும்போது கிடைக்கும்போது அந்த அந்த சுகர் வந்து அப்படியே நல்லா தெரிஞ்சது. அது ரொம்ப ஒரு இனிப்பாக போயிடுச்சு. ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக வந்து பானிபூரி செட்டு வந்து 2 வாங்கினது. ஒன்று வந்து சீஸு பானிபூரி, இன்னொன்று வந்து நார்மல் பானிபூரி. ஸோ பானிபூரி வந்து ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ நம்ம பர்த்டே பேபி சிஸ்டர் ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல. ஸோ நம்ம ஊரில் வாங்கி குடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜிகர்தண்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அங்கே. பட் இங்கே வந்து எல்லா ட்ரிங்க்ஸுமே வந்து லேசான ஒரு இதமான ஒரு இனிப்பில் தான் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் வந்து ஓகே, அவ்வளோ இனிப்பாக இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பேக்கரி ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து போயிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. பட்டு இது வந்து கொஞ்சம் தூரம், நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கு வந்து தூரம் தான். பட்டு நம்ம பிரிஃபில் போகிறது வர்றது தான். பட் இங்கே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சோம்பேறி, இதுக்குன்னு வேலை பண்ணிக்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டேக்கு எங்கே பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ட்டா, எப்போதும் யூஸ்வலாக நம்ம பிரியாணி அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போய் சாப்பிட்டு வருமே அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்தது இவ்வளோ தூரம்.
ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது நைட்டு டின்னருக்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவல் நாங்கள் வந்த டைம் வந்து 7:00ங்க. ஸோ அந்த டைமில் வந்து யூசுவலாக நாங்கள் டின்னர் சாப்பிட மாட்டோம். 8:00 9:00 அந்த மாதிரி ஆயிரும். பட் இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டது ரொம்ப ஹெவியானது இல்லை. ரொம்ப அது நான் சொன்ன மாதிரி தோசை இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி தான் சாப்பிட்டது. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இதே வந்து டின்னர் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெவியாக எங்களுக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட வந்து சாப்பிடலை. ஸோ அதுதான் வந்து நான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய இந்த வீக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இதோட இந்த வீடியோவை இன்றைக்கி எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த உலகில் சந்திக்கும் வரை அன்புடன் ஒரு ருசினா. பாய்.